அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சுந்தர் பிச்சையினுடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஒன்று சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போன நேரத்துல அவருக்கு பக்கத்து டேபிள்ல ஒரு 5 யங் கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது டேபிளுக்கு அடியிலிருந்து ஒரு கரப்பாம்பூச்சி அந்த பிளேட்ல உட்காருது. இதை பார்த்த உடனேயே ஒரு பெண் அலறி அடிச்சு மயங்கி விழுகிறார். அதற்கு பிறகு அந்த கரப்பான் பூச்சி இன்னொரு பெண்ணினுடைய கரங்கள் மீது விழுகிறது. அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிற நினைச்சிட்டு தவறுதலா அந்த பெண் தன்னுடைய கையை அடித்து விடுகிறார். அதுல பதட்டம் நிலவுகிறது. பிறகு அந்த கரப்பாம்பூச்சி கொஞ்சம் பறக்க ஆரம்பித்த உடனேயே 5 பேரும் அலறி அடித்து கீழே மேலே விழுந்து எழுந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டல்ல பணி செய்கிற ஒரு பணியாளர் வருகிறார். இந்த கரப்பாம்பூச்சி பறந்து போய் அவருடைய தோள் மீது அமர்கிறது. அமர்ந்த உடனே அதை கண்டு பதற்றமடையாமல் அழகா பொறுமையா அவசரப்படாம அந்த கரப்பாம்பூச்சியை தன்னுடைய கைகளால் அப்படியே எடுத்து மெதுவாக கொண்டு போய் அந்த ஜன்னலை திறந்து ஜன்னலுக்கு வெளியே கரப்பாம்பூச்சியை விட்டுட்டு ஜன்னலை மூடி விட்டு அழகாக வந்தாராம். இதைத்தான் சுந்தர் பிச்சை சொல்றாரு. கரப்பாம்பூச்சிங்கிற பிரச்சனை நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் வரும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கிறோம், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம், அந்த பிரச்சனையை எப்படி நம்ம உள்வாங்குகிறோம் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கையில சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஆவதற்கான வழியை நமக்கு சொல்லி தரும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவசரப்படாம பொறுமையா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.